தற்கொரியாமா தற்கொரி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட் எல்லாம் போட்டு வரோம்ல, அதை பத்தி கூட நிறைய பேரு ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட் எல்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? ரெண்டே கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நச நசன் பேசுற டைப்பும் நம்ம கிடையாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். நேற்று விஜய் திருச்சியில போய் அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்லலான்னுட்டு பேசினாரு. ஆனா அவர் பெருசா நன்றியெல்லாம் எதுவும் சொல்லல. வழக்கமா அவர் பேசின அந்த பேச்சை தான் திருப்பி ஃபாலோ பண்ணாரு. அதை சுத்தமா ரசிக்கவே முடியல. அவர் பேச்சு கீழ்த்தரமாகவும் அநாகரிகமாகவும் தேவை இல்லாத பேச்சாகவும் இருந்தது. அவரு பேசினதுல சிலதெல்லாம் பார்ப்போம். தற்குறின்றாங்க, நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். தற்குறின்றத மத்தவங்க மறந்தாலும் இவரே சொல்லி அதை ஞாபகப்படுத்துறாரு. ஆனா நல்லா வருது வேணான்னு பாக்குறேன்னா என்னங்க இது வார்த்தை? ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய ஒரு சொற்றொடர்கள் இதெல்லாம். அப்புறம் நான்லாம் சூட்டு போட்டா அதை கூட விமர்சிக்கிறாங்க. ஏன் அதிகாரம் பண்றவங்க தான் சூட்டு போடணுமா, நாமெல்லாம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் யாரை குறிக்கிறாருன்னே தெரியல. சூட்டு போட்டு அதிகாரம் பண்ணது யாரு? ஸோ 1947க்கு முன்னாடியே நம்மளை அதிகாரம் பண்ணி ஆண்டுகிட்டு இருந்த பிரிட்டிஷ் பீப்புளை சொல்றாரா, இல்லை வேற யாரை சொல்றாருன்னே புரியல. அதுக்கப்புறம் நான் என்ன கலர் கலராவா சூட்டு போடுறேன்? ஏன் கலர் கலரா போட்டா தப்பா? பிளாக் அண்ட்ல மட்டும்தான் போடணுமா? அது என்ன லாஜிக்னே தெரியல. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் போடுறேன், பிளாக்குக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்றாரு. அது என்ன பகுத்தறிவை பத்தி சொல்றாரா, தந்தை பெரியாருக்காக சொல்றாரா என்னன்னு தெரியல. சூட்டை மட்டும்தான் பிளாக்ல போடுறாரு, ஆனா அவருடைய பொட்டுல இருந்து எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. அந்த மாதிரி ஏதோ வளர்றாரு. அது என்னங்க பாஷை? நச நச. ஐயோ, இந்த மாதிரி ஒரு சிஎம் பேசி கேட்டதே கிடையாதுங்க. அப்புறம் இந்த பழைய பஞ்சாங்கத்தையே திருப்பி பாடினாரு. 2 பேருக்கும் தான் போட்டி, தாவேகாக்கும் திமுகக்கும்னு. அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின்ல சொன்னீங்க, ஓகே, அது பெரிய ஸ்ட்ராட்டஜியா நினைச்சிட்டு சொன்னீங்க, அது ஓரளவு ஒர்க் அவுட்டும் ஆச்சு. இப்போ நீங்க ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டீங்க, திருப்பி ஏன் அதையே சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்கிறீங்கன்னே தெரியல. அப்புறம் மற்ற கட்சிக்காரங்களை எல்லாரையும் ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. மற்ற யாருக்கும் வேலை கிடையாது, எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வேலை கிடையாது, இப்பவும் வேலை கிடையாதுன்னுட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி காங்கிரஸ், இந்த பிசிகா, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் இன்னும் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பெரிய சந்தேகமா இருக்கு. திமுகவையும் மற்ற கட்சிகளையும் விமர்சிக்கணும், திட்டணும்னா சட்டமன்றத்தில் எதிர்க்கவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ தூரத்துல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு விஜய். இதுதான் அவருடைய வீரம். சட்டமன்றத்துல இவர் என்ன அவங்கள கேட்கறது? அவங்க தான் இவரை ஊமை குத்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவருடைய வீரத்துக்கு இன்னொரு சாட்சி என்ன தெரியுமா? பிரஸ் மீடியா எல்லாம் பார்த்தா அப்படியே நழுவிடுறது. ஒரு கேள்வி கூட இவரால் பதில் சொல்ல முடியல. ஏன்? அயோக்கியர்களால தான் பிரஸ் மீடியாவெல்லாம் சந்திக்க முடியாது. நேர்மையாளனுக்கு என்ன பிரச்சனை? நல்லா சந்திச்சு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாமே. நீங்க அப்ப நிச்சயமா நேர்மையாளன் இல்லை, அதனாலதான் பயந்து ஓடுறீங்க. பல நல்ல திட்டங்களை பத்தி அறிவிச்சிங்களே, இப்ப இந்த மீட்டிங்க அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அதெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு, எவ்வளவு பண்ணிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு பண்ண போறீங்க, எப்ப பண்ண போறீங்க, ஏன் அந்த தாமதம் ஆகுது, இதெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லியிருக்கலாமே. அது மட்டும் இல்லாம பல பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசியிருக்கலாம். உங்களுடைய பார்வைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க எப்படி அணுக போறீங்கன்றதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு
மறுபடியும் மறுபடியும் உங்க கட்சிக்காரங்களையும் ரசிகர்களையும் ஆத்திரப்படுத்துற மாதிரியும் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இது என்ன நியாயம்?